शांति। अव्यक्त समिके 22 जूलाई 2025। जैसे राजा स्वयं कोई कार्य नहीं कराता है, करने वाले राज्य कारोबारी अलग होते हैं। अगर राज्य कारोबारी ठीक नहीं होते तो राज्य डगमग हो जाता है। ऐसे आत्मा भी करावनहार है। கரன்ஹார் ये विशेष त्रिमूर्ति சக்தியா है. பாபா சொல்வர், எப்படி ராஜாவாக ஒருவர் இருந்தார் என்றால் அவர் எந்த காரியத்தையும் செய்வதில்லை, ஆனால் மற்றவர்கள் மூலமாக செய்ய வைக்கின்றார். செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் அவர்கள் வேறு, ராஜா வேறு, வேலைக்காரர்கள் வேறு. ராஜா வேலைக்காரர்களை வேலை வாங்குகின்றார். ஒருவேளை அந்த ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய வேலைகள் சரியான முறையில் நடக்கவில்லை என்றால் அந்த ராஜ்யம், அந்த ராஜாங்கம் ஆட்டம் கண்டுவிடும். அதே போல பாபா சொல்றார், இங்க ஆத்மாவினுடைய ராஜ்யத்துல ஆத்மா என்ற மகாராஜா தான் வேலைகளை செய்ய வைப்பவராக இருக்கின்றார். யார் வேலைகளை செய்கிறார்கள் என்றால் விசேஷமாக திரிமூர்த்தி சக்திகள் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சமஸ்காரம் என்ற சூட்சுமமான சக்திகள் தான் வேலையை செய்கிறது. அதனால ராஜாவான ஆத்மா இந்த 3 சக்திகளை வேலை வாங்கணும். தனக்கு எப்படி தேவையோ அது போல வேலை வாங்கிக்கணும். அதை தவறான பாதையில போக விடக்கூடாது. பாபா சொல்வார், पहले इनके ऊपर रूलिंग पावर हो तो ये साकार कर्मेंद्रियां उनके आधार पर स्वतः ही சஹி ராஸ்தே பர் சலேங்கி. முதலில் இந்த 3 சக்திகளின் மீது உங்களுக்கு ஒரு ஆளும் தன்மை இருக்கட்டும், ஆளும் சக்தி இருக்கட்டும், அதிகாரம் இருக்கட்டும். அப்பொழுதுதான் ஸ்தூலமான புலன்கள், கர்மேந்திரியங்கள் அதனுடைய ஆதாரத்திலே தானாகவே சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும். எதனுடைய ஆதாரத்துல? மனம், புத்தி, சமஸ்காரத்தை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஆதாரத்துல ஸ்தூலமான கர்மேந்திரியங்களான புலன்கள் எல்லாம் சரியாக நடக்க ஆரம்பிக்கும், சரியான பாதையில நடக்க ஆரம்பிக்கும். அதனால நான் ஆத்மா, சுயராஜ்ய அதிகாரி, என்னுடைய 3 உள்ளார்ந்த சக்திகள் மேல முழுமையான கவனத்தை வைக்கின்றேன்னு சொல்லிட்டு நாம அடிக்கடி ஒரு நாளைக்கு இத்தனை முறை என்று மனசுக்குள்ள வைத்து கொண்டு ஒரு 8 முறையா 10 முறையா அது போல மனசுக்குள்ள செட் பண்ணி கொண்டு அதை ஒரு முறை நம்ம பார்ப்போம். அந்த மனம் என்ன யோசிக்கிறது, அந்த புத்தி என்ன வேலையை செய்து கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதை நாம செக் பண்ணி வழிக்கு கொண்டு வருவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.